பொல்லாதவன் மாத்திரம் இல்லை, உனக்கு குறித்து மூன்றாவது ஒன்று சொல்லணும் என்றால் அவன் மிக தந்திரமான ஒரு எதிரி. தந்திரம் அங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை, அங்கே 11ஆம் வசனம் வாசிங்களேன் மீண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. அந்த தந்திரங்கள் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஸ்கீம்ஸ் என்ற வார்த்தை. ஸ்கீம்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க பாஷையில் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஸ்கிமேட்டிக்ஸ் என்ற ஒரு வார்த்தை. ஸ்கிமேட்டிக்ஸ் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படணும் என்றால், ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது அதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் உண்டு. அப்படின்னா அந்த ப்ளூ பிரிண்டில் அடங்கியுள்ள அந்த தகவல் யார் கையில் கொடுத்தாலும் அதை வைத்து ஒரு கட்டடத்தை கட்டிடலாம். ஏன்னா அதில் ஒரு பில்லருடைய சைஸ், எவ்வளோ ஆழம் போகணும், என்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணப்படணும், என்ன வயர் எங்கே போகுது, எல்லாமே அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ளே கிடக்கும். ஸோ அவர் பவுல் சொல்றாரு, அவருடைய தந்திரங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடியது, பிசாசு உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறான். எப்படி எரேமியா 29:11 ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகின்றதோ, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவை உங்களுக்கு தரும்படியாக உங்களை குறித்த நினைவுகள் அழிவுக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது என்று ஆண்டவர் சொல்றாரு. அதே நேரத்தில் ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்றாரு, அவன் வரான், நான் திருடன், அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வரான். அப்படின்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறான். எப்படி உங்களை கெடுக்கணும், எப்படி உங்களை அழிக்கணும். ஏன்னா அவன் உங்களோடு கூட யுத்தம் செய்யும் பொழுது அவன் தந்திரசாலி. ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களோட பலவீனம் எங்கன்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் எங்கே பலவீனமாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு அந்த பலவீனத்தை தான் அவன் எதிர்த்து நிற்பானே தவிர உங்கள் பலத்தோடு சண்டை போட மாட்டான், உங்கள் பலவீனத்தோடு தான் சண்டை போடுவான். அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கின்ற சில அந்த ரகசியமான பலவீனங்கள் அவன் நன்கு அறிந்து ஒவ்வொரு நாளும் போராடும் பொழுது எப்படியாவது அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேதத்தை கொண்டு வரணும், அதை கொண்டு உங்கள் குடும்பத்தை அழிக்கணும், உங்கள் திருமணத்தை அழிக்கணும், உங்கள் பிள்ளைகளை அழிக்கணும் என்று அவன் சும்மா செயல்படுவதில்லை, தந்திரமாக செயல்படுகிறான். மீண்டும் பவுல் எழுதுகின்றார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்களே மீண்டும். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே என்று சொல்றார். ஒரு நல்ல காரியம் இருக்கு, சாத்தானுக்குள்ள சிஷ்டிப்பின் தன்மை இல்லை. என்ன இல்லைங்க? சிஷ்டிப்பின் தன்மை. அப்படின்னா அவனுக்குள்ள இதுவரைக்கும் உலக தோற்றத்திலிருந்து ஒரு புது ஐடியா வந்ததில்லை. அவனுக்கு இதுவரைக்கும் செயல்படுறதெல்லாம் அந்த ஐடியா தான், ஃபர்ஸ்ட் ஐடியா தான். எப்படியாவது ஆண்டோடைய வார்த்தையை தரகுறவாக பயன்படுத்தணும், அதில் சந்தேகப்பட வைக்கணும், அவங்களோட பலவீனத்தை அடிக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறார், அவனுடைய தந்திரங்களை நம்ம அறிந்திருக்கிறோம்ல. ஏன்னா அவன் அந்த தந்திரத்தை வச்சே எவ்வளோ பேர்த்த அவன் அழிவை கொண்டு வரான், பலருடைய வாழ்க்கையில் அவங்கள விழுக செய்கிறான். ஆனால் தேவ வார்த்தை நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அவனுடைய வார்த்தை நமக்கு இந்த கட்டளையும் இந்த அழகான வசன பகுதி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தந்திரம் உள்ளவன்